வணக்கம். டிஎன்பிஎஸ்சிக்கு இன்றைக்கி நம்ம வேர்ச்சொல் அறிதல் பார்க்குறோம். இதில் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, வினைமுற்றுக்கு உரிய வேர்ச்சொல்லை எழுதுகன்னு கேட்குறாங்க. இங்கே கொடுத்துருக்காங்க ஒரு 10 வினைமுற்று கொடுத்துருக்காங்க. அதுக்கான வேர்ச்சொல் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நடக்கிறது, ஏதோ ஒன்று ஒரு செயல் நடக்கிறது, அதனோட வேர்ச்சொல் நட. போனான் போ, சென்றனர் செல். உறங்கினாள், உறங்கினாளோட வேர்ச்சொல் உறங்கு. வாழிய, வாழியனா வாழ். பேசினாள் பேசு. வருக வா. தருகின்றனர் தா. பயின்றால் பயில். கேட்டார் கேள். ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக். கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சியில் கேட்பாங்க. நீங்கள் நல்லா படிங்க. உங்களுக்கு வினைமுற்று வேர்ச்சொல்னா என்ன, வினைமுற்றுனா என்ன, இந்த மாதிரி இலக்கணம் இருக்குது இல்லையா, தொழிற்பெயர், இதெல்லாம் தான் இனிமேல் நம்ம பார்க்க போகிறோம். இந்த டாப்பிக்கோட டீட்டெயில்ஸ் ரொம்ப வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நம்ம அதனோட டீட்டெயிலை எடுத்துகிட்டு வரலாம். அடுத்த கொஸ்டின், படிப்பித்தார் என்ற சொல்லின் வேர்ச்சொல்லை காண்க. படித்த, படிப்பி, படித்தல், படி. ஆன்சர் படி. வேர்ச்சொல் தேர்க. பற்றுக, பற்றற்றான் பற்றினை, அப்பற்றை பற்றுக, பற்றுவிடற்கு. ஸோ இதில் வேர்ச்சொல் பற்றுக, பற்றற்றான், பற்றி, பற்று, 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஆன்சர் பற்றுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இந்த குறளுக்குரிய வேர்ச்சொல் பற்று. அடுத்து, உலகம் என்ற தமிழ் சொல்லின் வேர்ச்சொல் எது? உலகம். உலகத்தோட வேர்ச்சொல் உலகு, உளவு, உளது, உளம். நம்ம உலகுன்னு எழுதிடுவோம், ஆக்சுவலி உளவு தான் சரி, பி தான் கரெக்டு. அடுத்து, வாழ்த்துவோம் என்ற சொல்லின் வேர்ச்சொல்லை எழுதுக. வாழ்த்துவோம், வாழ், வாழ்த்துதல், வாழ்த்து, வாழ்த்தும். ஆன்சர் வாழ்த்து தான் கரெக்டு. அடுத்து, கற்கின்றனர் என்னும் நிகழ்கால வினைமுற்றின் வேர்ச்சொல். கற்கின்றனா இப்போ படிச்சிட்ருக்காங்க, அதுதான் சொல்கிறாங்க. அதுதான் நிகழ்கால வினைமுற்று. அதோட வேர்ச்சொல் என்னன்னு கேட்குறாங்க. கற்க, கல்வி, கற்று, கல். ஆன்சர் கல். டி தான் கரெக்ட். அடுத்த கொஸ்டின், நோக்கினான் வேர்ச்சொல்லை தேர்வு செய்க. நோக்குதல், நோக்கி, நோக்கியவன், நோக்கு. ஆன்சர் நோக்கு தான் கரெக்ட். தீண்டிற்று என்ற வினைமுற்று சொல்லின் வேர்ச்சொல்லை 17 கொஸ்டின் என்னன்னு பார்க்கலாம். தீண்டிற்று என்ற வினைமுற்று சொல்லின் வேர்ச்சொல்லை தேர். தீண்டிற்று அப்படின்னா தீன், தீண்டி, தீ, தீண்டு. ஆன்சர் தீண்டு தான். வந்தான், நடந்தான். வேர்ச்சொல்லை சுட்டுக. வந்து, நடந்து, வந்து, நடந்த, வா, நட, வந்தான், நடந்தான். ஆன்சர் சி தான் சரி. அதாவது வா, நட. வந்தானோட வேர்ச்சொல் வா, நடந்தான், நட. அடுத்த கொஸ்டின், பெற்றான் வேர்ச்சொல்லை கண்டறிந்து எழுதுக. பெற்ற, பெற்று, பெரு, பேரு. ஆன்சர் சி பெரு. செய்கின்றனர் வேர்ச்சொல் தருக. செய்கு, செய், செய்த, செய்கிற. ஆன்சர் செய். வருவான் என்பதில் வேர்ச்சொல் யாது? வரு, வருவார், வா, வ. ஆன்சர் வா. அடுத்து, பாடினால் வேர்ச்சொல் தருக. பாடி, பாடுதல், பாடு, படு. ஆன்சர் பாடு. அடுத்து, கோ என்னும் வேர்ச்சொல்லில் உருவான சரியான தொடர் எதுன்னு கேட்குறாங்க. கோத்தல், கோட்டை, கோப்பு, கோத்தல், கோவை, கோப்பு, கோத்தல், கோலம், கோப்பு, கோத்தல், கோணல், கோப்பு. ஆன்சர் பி தான் கரெக்ட். பி தான் சொல்லியிருக்காங்க. கோத்தல், கோவை, கோப்பு. சரியான தொடர் பி தான். அடுத்து, இயல்பானது வேர்ச்சொல் அறிக. இயல், இயல்பு, இயைபு, இய. ஆன்சர் இயல்பு. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவைன்னா இதை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இதோட கண்டினியூஷன்ஸ் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.